எம்ஜிஆர் கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு தான் வந்தார். ஆனால் அவருக்கே வந்து அது இல்லை, சாத்தியம் நான் கம்பேர் பண்ணால் இன்னும் அவரும் பெட்டரான ஆட்சி தானே கொடுத்தாரு. அவருடைய ஆட்சியிலையோ ஜெயலலிதா ஆட்சியிலையோ கருணாநிதி ஆட்சியோ எல்லாருடைய ஆட்சியிலையும் ஊழல் இருந்தது. நம்ம ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறது காமராஜருக்கு பிறகு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியல. அண்ணாவுடைய ஆட்சியிலையும் ஊழல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 2 வருஷம் தான் அந்த துரதிருஷ்டவசமாக இல்லை. அண்ணா மேலேயும் ஒரு ஊழல் புகார் கிடையாது. அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து எல்லாமே வந்துச்சுங்க. ஆனால் அது நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒப்பீட்டளவுலன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து விபீஷணனும் ராட்சசன் தான், கும்பகர்ணனும் ராட்சசன் தான், ராவணனும் ராட்சசன் தான். இது 3 நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? கும்பகர்ணே பெட்டரு, விபீஷணே பெஸ்ட். அப்போ ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியிலே வந்து ஒருத்தருக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் இருக்குது, கருணாநிதி ஆட்சியில் ஊழல் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எது பெட்டராக இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து எம்ஜிஆர் வந்து ஊழல் இல்லாமல் தான் ஆரம்பிச்சார். அவர் வந்து முதல் ஆட்சி கலைக்கப்படுற வரைக்கும் ஊழல் தான் பண்ணார். ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அவருக்கு எலெக்ஷன்ஸில் கூட காசு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னு, அவர் மாபெரும் நடிகர், அவர் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காருனாலும் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அது ஓன்ட்ட எதிராக காசுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் முதலமைச்சரான பிறகு 1 சென்ட் நிலம் கூட அவர் பேரில் கிடையாது. அவர் பேர்லையோ ஒரு குடும்பத்து பேர்லையோ முதலமைச்சரான பிறகு இப்போ ஒரு 12 வருஷம் ஆட்சியில் 1 சென்ட் நிலம் அவர் பேரில் கிடையாது. அவர் பேர்லேயே ஒரு குடும்பத்து பேர். அவர் சம்பாதிச்சது பூரா அவர் நடிகராக இருந்து சம்பாதிச்சது. அதுக்கு ப்ரூவ் ஒரு பேச்சு நம்ம சொல்கிறோம். அவரை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அவருக்கு வந்து அங்கே ஒரு 500 ஏக்கர் இங்கே ஒரு 1000 ஏக்கர் நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. கரெக்ட், ஆமாப்பா சம்பாதிச்சிருப்பார், அவருக்கு என்னப்பா தலைவர் வாத்தியாருக்குலாம் சம்பாத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் 1 சென்ட் கூட வாங்கலைங்கிற பாருங்க. அப்போ நீங்கள் அந்த ஒப்பீட்டளவில் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பெட்டர். அது வந்து தலைவர் வாத்தியார் தான்.